Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கேன். 2 வீக்ஸுக்கு அப்புறமா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எங்கடா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி தேடி இருப்பீங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் எனக்கு வீடியோஸ் போட கிடைக்கல. இன்ஷால்லா இதுக்கப்புறமா கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். இன்றைக்கி ஒரு 3 ஸ்வீட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது வந்து சவ்வரிசி காஃபி புடிங், அதாவது சாகோ காஃபி புடிங் தான். இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப் அளவு சவ்வரிசி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். பெரிய சவ்வரிசியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து சின்ன சவ்வரிசி தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு 2/4 கப் அளவு தண்ணியை ஹீட் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவு காஃபி தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நார்மலான நெஸ்கஃபி தூள் தான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ வந்து நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சவ்வரிசியை நான் அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த சவ்வரிசி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகி நல்லா குக் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ண விடுங்க. பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகிட்டு இப்போ வந்து இதை இறக்கிட்டு ஒரு பவுலில் நான் இதை வந்து ஸ்ட்ரெயினர் வச்சு வடித்து கொள்கிறேன். ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணி வந்து கீழே உள்ள பவுலில் வந்துடும். இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. சேம் பேனை நான் வந்து ஹீட் பண்ணிக்கொள்கிறேன். அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு நான் சீனி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவு ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட ஜெலட்டின் இல்லாட்டி நீங்கள் வந்து அகார் அகார் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா சவ்வரிசி செஞ்சோம் இல்லையா, அதில் மிச்சம் இருந்த தண்ணி அதை வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது நாங்கள் வந்து இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த பவுலில் நீங்கள் வந்து புடிங் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் வந்து இதை நீங்கள் வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு செட்டாக விட்டு வெளியில் எடுங்க. இப்போ அது செட் ஆகிற கேப்பில் வந்து நாங்கள் வந்து இன்னொரு மிக்ஸ் செஞ்சு கொள்வோம். அதே பேனை திருப்பி ஹீட் பண்ணிக்கொள்கிறேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா 1/3 கப் அளவு சீனி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட வந்து 2 கப் அளவு பால் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஜெலட்டின் போட்டதால் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, நீங்கள் வந்து திருப்பி ஹீட் பண்ணுற நேரம் வந்து அது அப்படியே மெல்ட் ஆகிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதை பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு வர கேப்பில் வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற அந்த சவ்வரிசியை நாங்கள் அதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா கட்டி கட்டியாக எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதுவும் நல்லா கொதிச்சு வரணும். கலந்து விட்டுக்கொள்ளுங்க. நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த நம்மளோட காஃபி புடிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே உள்ள லேயரை நாங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மேலால் ஊற்றிக்கொள்வோம். இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடெல்லாம் ஃபுல்லாகவே சும்மா காஃபி வாசமாக தான் இருக்கும். அந்த அளவு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த புடிங். கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதோட வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் காஃபி லவராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த புடிங் செஞ்சு பார்க்கணும். இப்போ அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஒரு 3 மணித்தியால மாதிரி வச்சு செட் ஆக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து ஓரத்தை இந்த மாதிரி ஒரு கத்தியோ கரண்டியோ வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான அழகான சாகோ காஃபி புடிங் ரெடி ஆகிட்டு. பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம பார்க்க போகிற அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவை குழி பணியாரம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாலை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து நான் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு வாழைப்பழம் நான் எடுத்து அதை வந்து நான் நல்லா ஃபோக் கொண்டு வச்சு நான் மேஷ் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா மேஷ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம்.
அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நான் சுகர் யூஸ் பண்ண போகிறதில்ல, கருப்பட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணுறதால வந்து நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும், அதோட வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவு கருப்பட்டி எடுத்து அதை வந்து 1/2 கப் அளவு தண்ணி விட்டு அதை வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், நல்லா ஹீட் பண்ணி நல்லா சூடாக்கி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ வந்து அதில் ஒரு 2 டீஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவு ரவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேண்டாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அந்த 1 கப் ரவையையும் இப்போ வாழைப்பழ மிக்ஸுக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் எடுத்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இது வந்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதாவது ஒரு இட்லி மாவு பதம் இருக்கு இல்லையா, தோசை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ அதை விட ஒரு இட்லி மாவு பதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பணியாரம் விடுற அளவுக்கு, நீங்கள் வந்து நார்மலாக பணியாரம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி எண்ணெயில் விடுற அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இது வந்து இப்போ ரவையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ஊற வைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் ரவை வந்து எல்லா தண்ணியையும் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கொள்ளும். ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு தேவையாக இருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியோ அப்படி இல்லாட்டி நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற பாகும் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட எள்ளு இல்லாட்டி நீங்கள் வந்து நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ஓவராக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஒரு குழிப்பணியார சட்டி எடுத்து அதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட குழிப்பணியார சட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டு நீங்கள் வந்து சும்மா கையால் பணியார மாதிரி விட்டும் அதை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம குழிப்பணியார சட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்லா ரவுண்டாக அழகாக வரும். அதுக்கு தான் எண்ணெயும் கூட பிடிக்காது. பாருங்கள், இப்போ எல்லா ஹோல்லையுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீ விட்டுக்கொள்கிறேன். கீயை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ரவை பணியாரத்தை அதில் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு பார்த்தா விளங்கும், ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் முருகின மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இதை வந்து நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிப்பாகம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் வரணும். ஸோ அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கொள்ளுங்க. அவ்வளோதான். மேலால் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கொள்ளலாம். நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், நெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அந்த நெய் விட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருந்துச்சு இந்த பணியாரம். நீங்கள் கட்டாயம் மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. நீங்கள் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் வெளியால் நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்தது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அவல் அண்ட் சேமியா பாயாசம். அதுக்கு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன். ஸோ அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறமா 1 கப் அளவு அவல் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வெள்ளை அவல் தான் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு சேமியா சேர்த்துக்கொள்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்து நல்ல வாசம் வர வரைக்கும் இதை வந்து நீங்கள் நல்லா வறுத்து கொள்ளுங்க. பாருங்கள், இதில் வந்து நல்லா கலர் மாறி நல்ல வாசம் வந்துட்டு இதில் வந்து நான் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பால் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நாங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா வந்து இது எப்படியுமே திக்காகும். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த நேரம் வந்து நல்லா திக்காகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே பாலை விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படி கொஞ்சம் நேரம் விடலாம். இப்போ தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு ஆட் பண்ணிக்கொண்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பிஞ்ச் அளவு
குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். குங்குமப்பூ ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும். அதோட வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், ஒரு மணத்தை கொடுக்கும். கலரும் கொஞ்சம் yellowish கலரில் வரும். அதுக்கப்புறமா வந்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்படி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இப்படி இருக்குது, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. கொஞ்சம் லேட்டாகி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கொஞ்சம் திக்காகிரும். ஸோ அப்படி திக்காயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பால் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுங்க. அப்படி திக்காகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இதை நீங்கள் சாப்பிட விருப்பப்படுறீங்களோ அந்த அளவில் நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். இதை நீங்கள் கூலாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இதில் வந்து கேஷ்யூஸ் அப்படி இல்லாட்டி பாதாம், ரெய்சின்ஸ் அப்படி எல்லாம் கூட நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கொள்ளலாம். நான் அதெல்லாம் ஒன்றுமே சேர்க்கலை. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா பாலில் அந்த அவல், சேமியா எல்லாமே குக்காகி நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.